ஒரு ஊரில் ஒரு மில்லர் வாழ்ந்தான். அவன் மகளை ராஜாவிடம் பெருமைப்படுத்திக் காட்ட விரும்பினான். என் மகள் மிகவும் திறமையானவள். அவள் மாய சுழற்சியை பயன்படுத்தி வைக்கோல்களை தங்கமாக மாற்ற முடியும் என்று மில்லர் பெருமையாகச் சொன்னான். ராஜா சிரித்துக்கொண்டு, நாளை உன் மகளை அழைத்து வா, உண்மையில் எல்லா வைக்கோல்களையும் தங்கமாக மாற்ற முடியுமா பார்ப்போம் என்று கட்டளையிட்டான். இதை கேட்ட மில்லரின் மகள் மிகவும் பயந்தாள். உண்மையில் அவள் இப்படி செய்ய முடியாது என்பதால் மனதில் அச்சமும் குழப்பமும் தோன்றியது. அடுத்த நாள் அவளை ஒரு பெரிய அறைக்குள் அழைத்து சென்றார்கள். அந்த அறை முழுவதும் வைக்கோல்கள் நிறைந்திருந்தது. ராஜா கடுமையாக கூறினான், நாளை காலை வரை எல்லா வைக்கோல்களையும் தங்கமாக மாற்றினால் உன் வாழ்க்கை காப்பாக இருக்கும், இல்லையெனில் நீ சாவடைவாய் என்று. இதை கேட்டவுடன் அவள் கண்ணீர் மல்க அழுதாள். அப்போது திடீரென ஒரு சிறிய மாய மனிதன் அவள் முன் தோன்றினான். அவன் சிரித்துக்கொண்டு, நீ கவலைப்படாதே, நான் உன் வைக்கோல்களை தங்கமாக மாற்றிவிடுவேன், ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றான். அவள் பயந்தாலும் வேறு வழியில்லாமல் தன் அம்மாவின் நெக்லஸை அந்த மாய மனிதனுக்கு கொடுத்தாள். உடனே அவன் மந்திரம் செய்தது போல எல்லா வைக்கோல்களும் பிரகாசமான தங்கமாக மாறிவிட்டது. பின்னர் அவன் மறைந்து விட்டான். அடுத்த நாள் மீண்டும் ராஜா வந்தான். இந்த முறை இன்னும் அதிகமான வைக்கோல்கள் நிறைந்த பெரிய அறையை அவளுக்கு காட்டினான். இரண்டாவது நாள், இவை எல்லாம் தங்கமாக மாற வேண்டும், தோல்வியடைந்தால் நீ உயிர் பிழைக்க முடியாது என்று அவன் கடுமையாகச் சொன்னான். மில்லரின் மகள் மீண்டும் பயந்து போனாள். அதே சிறிய மாய மனிதன் மறுபடியும் தோன்றினான். அவன் கேட்டான், இன்று என்ன கொடுப்பாய்? பயத்தால் நடுங்கிய அவள் பாட்டியின் மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தாள். அவன் சிரித்துக்கொண்டு மந்திரம் செய்து எல்லா வைக்கோல்களையும் அழகான தங்கமாக மாற்றிவிட்டான். பின்னர் அவன் மீண்டும் மறைந்து விட்டான். ஆனால் இதோடு கதை முடிவதில்லை. இன்னும் 3வது நாள் சவால் அவளை காத்திருக்கிறது. மாய மனிதன் மீண்டும் தோன்றுவானா? அடுத்து என்ன நடக்கும்? தொடர்ந்து தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோ பகுதி 2 கடைசி சவால் ரம்பல்ஸ்டில்ஸ்கின் பெயர் மற்றும் முடிவு தவறாமல் பாருங்கள்.